ஹலோ வர்ஷினி, சொல்லுங்க. ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் உனக்கு விஷாலோட போட்டோ அனுப்பியிருக்கேன். அதுல அவன் ஷர்ட் கலருக்கு மேட்சிங்கா உங்க அக்காவை சேம் கலர்ல புடவை கட்ட சொல்லு. ரெண்டு பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா எல்லாரும் இவங்க எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. வாவ் சூப்பர். நான் பாத்துக்கிறேன். ஆ சரி. அக்கா ஏய் அழகா இருக்கு இந்த புடவை இல்ல. சரி அதை விடு. நீ என்ன கலர் புடவை கட்ட போற? இது பாரு, இந்த ரெண்டு புடவையில எதை கட்டுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிங்க் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஐயோ, சொல்ற? இது ரொம்ப டல்லா இருக்குக்கா. நல்லா இல்ல. ஏய் நல்லா தாண்டி இருக்கு. இல்ல இரு, நானே உனக்கு புடவை சூஸ் பண்றேன். இரு. ஏய், வர்ஷினி ம். அக்கா இந்த கலர் சூப்பரா இருக்கும். எனக்காக இந்த புடவையை நீ கட்டிட்டு வரணும், புரியுதா? ஏன் உனக்காக நான் இதை கட்டிக்கணும்? இததான் நீ போடணும். இது உன் தங்கச்சி வர்ஷினியோட ஆர்டர், புரியுதா? சீக்கிரம் கட்டு, நேரம் ஆகுது. சரி ம்? கட்டிட்டு கட்டு வரேன். சீக்கிரமா. வாங்க சம்பந்தி. வாங்க 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 வாங்க. வாங்க வணக்கம். வணக்கம். இசை வாமா வாங்கம்மா. வாமா வர்ஷினி. எங்க விஷாலுக்கானும் காலையில இருந்து ஆளே பார்க்க முடியல. ஆமா விஷால இன்னும் காணுமே. பல்லவி போய் அண்ணனை கூட்டிட்டு வா. சரி அம்மா அண்ணனே வந்துட்டாமா. வந்துட்டான். மரம். எல்லாரும் இங்க பாருங்க. விஷால் அண்ணனும் இசை அண்ணியும் ஒரே மாதிரி கலர்ல ஒரே காம்பினேஷன்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. விஷால் தான் இசைய பார்த்து மேட்சிங்கா போட்டிருப்பான். ம். டேய் விஷால், பாட்டி. ஜோடியா போய் நில்லுடா. சரி சரி அம்மா, நீ ஏன் என் காதல பத்தி கேட்ட? ம்? சும்மா கியூரியாசிட்டி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மண்டபத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ரீஜா கழுத்துல தான் தாலி கட்டுவீங்க. ம்? ஏய், அது உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா நான் சொன்னபடி செய்வேன். கவலைப்படாம இருங்க. தேங்க்ஸ். ओम शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम विनायकाय नमः। ओम विघ्नराजाय नमः। ओम गौरीपुत्राय नमः। ओम घनेश्वराय नमः। ओम யாருப்பா? தெரியலையே. விஷால் ஸ்ரீஜாக்கு கை கொடு.
என் விஷால் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய நீ கட்டியிருக்கியா? ஸ்ரீஜா, இது இசை. ஹலோ. இதான் சந்தர்ப்பம். யாருக்கும் தெரியாம எப்படியாவது அந்த ஜாதகத்தை நாம போய் எடுத்துறணும். ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் ஹவேயாய நமஹ, ஓம்